புற்றுநோய் என்றாலே இரத்த புற்றுநோய், மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் எத்தனை பேருக்கு சார்கோமா என்ற ஒரு வித புற்றுநோய் இருக்கும் தெரியும்? ஆமாங்க, சார்கோமா என்பது உடலின் எலும்புகள், தசைகள், கொழுப்பு, நரம்புகள் மற்றும் இணைப்பு திசுக்களினால் உருவாகக்கூடிய ஒரு அரிதான புற்றுநோய்ங்க. இதோடைய அறிகுறிகள் என்னன்னா, உடலின் வலி இல்லாத அல்லது வலியுடன் கூடிய கட்டி, காலப்போக்கில் கட்டியின் அளவு அதிகரித்தல், எலும்பு வலி, குறிப்பாக இரவில் அதிகமாக வலிப்பது, காரணமின்றி எலும்பு முறிவு, கை கால் அசைப்பதில் சிரமம், இதுதாங்க இதோட அறிகுறிகள். எப்பொழுது மருத்துவரை அணுக வேண்டும் என்றால், கட்டி 5 சென்டிமீட்டருக்கு மேலே வேகமாக பெரிதாகி கொண்டிருந்தால், கட்டினால் தொடர்ந்து வலி அல்லது வீக்கம் இருந்தால், கட்டி ஆழமாக இருந்தால் உடனே டாக்டரை அணுகணுங்க. இதற்கான சிகிச்சை என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு சிகிச்சை, கீமோதெரப்பி மற்றும் நோய் எதிர்ப்பு, அதாவது இம்யூனோதெரப்பிங்க. சார்கோமா அரிதான புற்றுநோயாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் சிகிச்சை பெற்று நல்ல முடிவுகளை பெற முடியும். உடலில் புதிய கட்டி அல்லது நீடித்த வலி இருந்தால் அதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவ பரிசோதனை செய்யுங்க. இறுதியாக நாம் அனைவரும் இந்த விழிப்புணர்வை நம்ம குடும்பத்தினரிடமும் நண்பரிடமும் சமூகத்திலும் பகிர்வோம். ஒருவருக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும் தகவல் அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடுங்க. சிறிய அறிகுறியை அலட்சியம் செய்யாதீர்கள். ஆரம்ப கண்டறிதல் உயிரை காக்கும். விழிப்புணர்வை பரப்புவோம். சார்கோமாவை எதிர்ப்போம். நன்றி.